2021 நான் வந்து ஒரு ஆஃபீஸ்ல ஒரு ஐடி ரிலேட்டட் ஜாப். அது வந்து ஒரு பிபிஓ தான். பட் அது எப்படின்னா, ஒரு இன்சூரன்ஸ் ரிலேட்டடா, ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் இந்த மாரி ஜாப்ல நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க எனக்கு அந்த நைட் ஷிஃப்ட்ங்கிறது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. லைக் எப்படி சொல்றது? நெறையா பணம் வந்துச்சு. அட் த சேம் டைம் ஓகேப்பா டெய்லியும் வந்து காலைல வந்து இது பண்றோம், குடிக்கிறோம், இப்படிலாம் இருக்கு. வந்து மாஸ்டர்பேட் பண்றோம், சிகரெட்லாம் வாங்குறோம். அதுக்கெல்லாம் காசு நெறையா இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்றோம். இப்படி நான் நெனச்சுட்டே இருந்தேன். ஸோ அந்த டைம்ல நான் வந்து ஒரு ஜிம்லயும் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பார்ட் டைம்ல ஒரு ட்ரெய்னராவும் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்ப இந்த 2 விஷயமும் நான் பண்ணிட்டு இருக்கும்போது, ஓகே ஓரளவு என்னதான் நான் பேட் ஹேபிட்ஸ் வச்சிருந்தாலும், இந்த ஜிம் போயிட்டு இருந்தனால பிசிக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதனாலேயே நெறைய அட்ராக்ஷன் எனக்கு வந்து இருந்துச்சு. அட் த சேம் நான் வந்து ரொம்ப ஒரு ஒரு மாஸ்குலின் மென்னா மாஸ்குலின் மென்னு சொல்ல முடியாது. ஒரு மாரி ஒரு புறக்கரான ஒரு ஆளா ஃபீல் பண்ண சமயம்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபீல் பண்ணதுக்கான மெயின் ரீசன் ஒரு பொண்ணு. எனக்கும் அந்த பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸு. அவங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப என்கிட்ட வந்து நெறைய மெசேஜ் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு போய் மெசேஜ் பண்ண மாட்டேன், ஃபோன் பண்ண மாட்டேன், பேசக்கூட மாட்டேன். அவங்கள ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டேன். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அடிக்கடி எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 காலா பண்ணிருவாங்க. ஈவினிங் டைம்ல எனக்கு ஃபோன் பண்ணிக்கின்னே இருப்பாங்க. மெசேஜ் வந்துக்கின்னே இருக்கும். நான் அப்பலாம் கண்டுக்கவே மாட்டேன். அந்த பொண்ணு தான் கிட்டத்தட்ட என்ன வந்து ஒரு மாஸ்குலினான ஒரு மென்னா வந்து நான் நினைக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன். ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்க எனக்கு ஒரு பிரிஃபரன்ஸ் குடுத்தாங்க. தென் என்னாச்சுன்னா, அந்த ஜாப் எனக்கு புடிக்கல. எனக்கு ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ, அந்த ஜாப நான் குவிட் பண்ணிட்டேன். குவிட் பண்ணிட்டு வீட்ல இருக்கேன். அந்த ரொம்ப தனிமையா இருந்துச்சு. அந்த தனிமை வந்து என்ன பண்ணுச்சு அப்டின்னா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கிடையாது. எனக்கு யார்ட்டயுமே பேசாம தனிமையா மட்டுமே இருக்க ஸ்டார்ட் பண்ணேன். அந்த தனிமை எனக்கு நெறைய கெட்ட பழக்கங்களையும் கொண்டு வந்துச்சு. அட் த சேம் டைம் நான் வந்து ஒரு மாஸ்குலின் மேனா இருந்தத போய் ரொம்ப நீடியா ஆக ஆரம்பிச்சேன். லைக் அந்த பொண்ணுக்கு வந்து மெசேஜ் நானா வாலண்டியரா மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒண்ணு வந்துச்சு. சொல்லிட்டாங்கன்னா, ஓகே ஃபைன். நீ வந்து இப்படி பண்ற, அப்படி பண்ற சொல்லி சொன்னாங்க. சரி அப்ப என்ட்ட பேசாத அப்படி சொல்லி நான் எல்லாத்தையுமே அவங்கள பிளாக் பண்ணிட்டேன். பிளாக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவங்க வந்து நெறையா வேற வேற நம்பர்லேருந்து கால் பண்ணி என்ட்ட பேசுனாங்க. சரி ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு நாள் எடுத்து பேசுறேன். பிளாக்லேருந்து எடுத்துட்டேன். WhatsAppல வந்து மெசேஜ் பண்றாங்க. "ஏன் என்ட்ட பேசவே மாட்ற? ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே வந்து நம்ம பசங்களோட புத்தி எப்படி இருக்கும்? ஒருத்தவங்க மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா, உடனே அந்த டைம்ல நம்ம ரொம்ப நீடியா இருந்தனால என்ன பண்ணுவோம், பக்கத்துக்கு அப்படியே ஒரு ஒரு 10, 15 லைன் கிட்ட அப்படியே கட கட கடன்னு ஒரு மெசேஜ் எடுத்து அனுப்பிச்சேன். ஆனா, வந்த ரிப்ளை என்ன தெரியுமா? "ஓ! அப்படியா? சரி ஓகே." அவ்வளதான். தென் நானா போய் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணா கூட, திரும்பி அவங்க என்கிட்ட வந்து பேசவே இல்ல. ஏன் அப்டின்னா, என்னோட ஒரு எஸ்எம்வின்னு சொல்லி சொல்லுவாங்க. செக்சுவல் மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மார்க்கெட் வேல்யூ கம்மியாயிடுச்சு அந்த இடத்துல அவங்க கிட்ட. ஏன் அப்டின்னா, நான் ரொம்ப நீடியா இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூ சீ த போலரைசேஷன் சொல்லி சொல்லுவாங்க. லைக் ஒரு ஆணும், பெண்ணும் வந்து அந்த போலரைஸ்டா இருக்கணும். லைக் ஒரு பொண் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஃபெமினின் குவாலிட்டியா இருந்தா நல்லாருக்கும். மேன் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஒரு மாஸ்குலின் குவாலிட்டியா இருந்தா நல்லாருக்கும். இது 2த்துக்குமே நடுவுல இருந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் கடுப்பா, ரொம்ப ஒரு மாரி டாக்ஸிக்கா தான் இருக்கும் அந்த சிச்சுவேஷன். இத நான் நம்புறேன். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. பட் ப்ராபப்ளி இந்த சேனல் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன அந்த 2 போலரை இப்படி நட்டுக்கு நடுப்புல இருக்கிறது நமக்கு புடிக்காது. ஒண்ணு நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கணும். கேர்ல்ஸ் இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்தா தான் அது வந்து ப்ராப்பர்லி நமக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ, த வே ஆஃப் த சூப்பீரியர் மேன் அப்படிங்கிற புக்ல மாஸ்குலினிட்டி பத்தி நெறைய விஷயங்கள் இருக்கு. அதுல நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அண்ட் ஸோ இது ப்ராபப்ளி நீங்க பார்க்குறீங்கன்னா, ஒரு மாஸ்குலின் மென்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டா, எலாபரேட்டா ஒரு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனா இல்லாம கரெக்ட்டான இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோ ஃபுல்லா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நான் கேஜே. நீங்க பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. நான் பெர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஒன் ஆன் ஒன் ஆன்லைன் கோச்சிங். நெகட்டிவ் எமோஷன்ஸ், பேட் ஹேபிட்ஸ், பார்ன் அடிக்ஷன் அண்ட் ஸோ மைண்ட் செட் இது எல்லாத்துலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு கோச்சிங்கா ஒன் ஆன் ஒன் கோச்சிங்கா அது இருக்கும். லிங்க் கீழ குடுக்குறேன். ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்க அங்க வாங்க. நம்ம பேசலாம். தென் ஓகே அப்டின்னா என்னோட கோச்சிங் நீங்க எடுத்துக்கலாம். கமிங் பேக் டூ த கன்டென்ட். மாஸ்குலினிட்டி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மாஸ்குலின் அப்படிங்கிறது வந்து லைக் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. ஒரு மாஸ்குலினிட்டி பத்தி பேசுறோம் அப்படின்னாலே, ஐய்யய்யோ! இவன்லாம் எப்படி பேசுறான்? இவன்லாம் ஆல்ஃபா மேலா? சிக்மா மேலா? அப்படி இப்படின்னு சொல்லி இன்னைக்கு நெறையா வந்து உலா வருது இல்லையா? பட் மாஸ்குலினிட்டினா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மாஸ்குலின் அப்படிங்கிறது ஒரு ரியலிஸ்டிக் திங்க நோக்கி போறவன் மட்டுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு மாஸ்குலினான ஒரு மென் அப்படின்னு ஆயிடாது. ஓகே. மாஸ்குலினான மென் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி வந்து பிசிக்ல இருக்கும். பட் அட் த சேம் டைம் அவன் இந்த உலகத்துல என்ன சொன்னாலும், அவன் அவனோட விஷயத்த மாத்திக்க மாட்டான். லைக் நல்ல விஷயங்கள சொல்றேன். ஓகே. இப்ப யாரோ என்கிட்ட வந்துட்டு செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட்ல நீ இந்த ஹேபிட்ஸ்லாம் பண்ற இதெல்லாம் சரியே கிடையாது. நீ இப்படி நினைக்கிறதெல்லாம் தப்பு. இப்படிலாம் நீ யோசிக்காத. அப்படி சொல்லி சொல்றாங்கன்னா, நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு அது ஒர்க் அவுட் ஆவல. ஸோ நான் புதுசா ஒரு விஷயம் நினைக்கிறேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கும்போது, நான் ஏன் அத தூக்கி போடணுங்கிற இந்த ஒரு கிளாரிட்டி, இந்த ஒரு ஸ்டில்னஸ் இருந்தா, அதுதான் மாஸ்குலினிட்டி. ஓகே. நீங்க தப்பா வந்து ஒரு டிசைன் பண்ணிக்காதீங்க. லைக் வந்து ஒரு பணம், பேரு, புகழ், அதிகாரம் இதெல்லாம் சம்பாதிச்சா தான் மாஸ்குலின் மேன் அப்படிங்கிறது கிடையாது. த மேன் ஹூ இஸ் சீக்கிங் ஃபார் ஹிஸ் பர்ப்பஸ் அண்ட் அவன் வந்து அவனோட கோல்ஸ மட்டுமே ஒரு பெரிய ஒரு விஷயமா நினைக்கிறான் அப்படின்னா, அவன் தான் மாஸ்குலின் மேன். ஸோ, அப்ப இந்த மாஸ்குலினிட்டிய எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஏன்னா, இன்னைக்கு நம்மள்ல நெறைய பேர் வந்து ஒரு ஃபெமினைன் ரொம்ப ரொம்ப நீடியான ஒரு பெர்சனா தான் மாறிட்டு இருக்கோம் இல்லையா?
ஏன் அப்படின்னா, மேபி அது சோஷியல் மீடியாவா இருக்கலாம். இல்ல நம்ம வச்சிருக்க பேட் ஹேபிட்ஸ் கூட நம்மள வந்து ஒரு ஃபெமினைன் குவாலிட்டியான ஒரு மென்னா மாத்திட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. லிட்டரலி இன்னைக்கு வந்து பொண்ணுங்க கிட்ட வந்து நெறைய மாஸ்குலின் எனர்ஜி அதிகமாயிடுச்சு. லைக் வந்து கோல்ஸ், எய்ம்ஸ், பர்ப்போஸ் நான் வந்து இந்த மாரியான ஒரு வேலைக்கு போணும் இப்படிங்கிறதெல்லாம். பட் பசங்க கிட்ட எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, வீட்ல சும்மா வெட்டியா இருந்தா போதும், கேம் விளையாண்டா போதும், பான் பார்த்தா போதும், எதுக்கு எக்சர்சைஸ் பண்ணணும், எதுக்கு இந்த விஷயம்லாம் பண்ணணும், அதுதான் எனக்கு இந்த சிகரெட்டு, இல்ல பான், இல்ல வீடியோ கேம்ஸ் இதெல்லாம் குடுக்குதே நான் ஏன் அத போய் பண்ணணும் அப்படின்னு இவங்க அப்படி இங்கிட்டு மாறிட்டு இருக்காங்க, அவங்க அங்கிட்டு மாறிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாஸ்குலின் மென் அப்படிங்கிறவன் ஃபுல் போலரைஸ்டா இருக்கணும். வொர்க், 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 வொர்க். சம்டைம்ஸ் ஹி மே கெட் இன்டு த ரிலேஷன்ஷிப். தென் அவனுக்கு வந்து அந்த பொண்ணு ஓகே. அப்பயுமே அந்த பொண்ணு மேல அப்சஸ்ட் ஆகாம, ஓகே அவங்க எனக்கானவங்க. பட் எனக்கு என்னோட ஒர்க் தான் முக்கியம்ங்கிறதுல தான் அவன் ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஓகே. ஸோ அப்போ இந்த மாஸ்குலினிட்டிய நம்ம எப்படி வெளிய கொண்டு வரலாம் அப்படிங்கிறது நம்பர் 1 ஸ்டாப் திங்கிங் எரர். ஒன் டே இட் வில் ஹேப்பன் அப்படிங்கிறது. இது நான் நெறைய கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10, 15 வருஷத்துக்கிட்ட இப்படியே யோசிச்சிருக்கேன். ஒரு நாள் எல்லாமே மாறும். ஒரு நாள் எல்லாமே மாறும்னு. ஆனா, அதுக்கான ஸ்டெப்ஸ் நான் எடுத்திருப்பேனான்னா, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். பட் நான் என்னன்னா, ஒரு ஃபேண்டஸியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பேன். லைக் எனக்கு வந்து வீடு வேணும், கார் வேணும், நான் இப்படி ஆவணும், அப்படி ஆவணும்னு இப்படி நான் யோசிப்பேன். ஆனா, அதெல்லாம் வாங்கணும், இல்ல இப்படிலாம் நான் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு நான் என்ன ஸ்டெப் எடுக்கணுங்கிறதுல நான் யோசிச்சதே கிடையாது. ஒரு நாள் மாறும். ஏன்னா, மேபி அது எனக்கு எங்க அம்மா என்கிட்ட நெறைய சொல்லுவாங்க. இந்த மாரி மாறும். ஒரு நாள் மாறும். என்ன நான் அப்டேட் பண்ணாம எப்படி எல்லாமே மாறும்? மாறாது இல்லையா? அந்த ஒரு எனக்கு அந்த ஒரு தெளிவே வந்து ரீசென்ட் டைம்ல தான் எனக்கு கிடைச்சுச்சு. என்ன நான் எதுவுமே பண்ணாம, என் லைஃப்‌க்காக நான் எதுவுமே பண்ணாம எனக்கு எல்லாமே மாறணும். சத்தியமா எதுவுமே மாறாது இல்லையா? அப்ப சும்மா நான் உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு, வீடியோ கேம் விளையாண்டுட்டு, இல்ல பான் பார்த்துட்டு, இல்ல நான் வந்து சிகரெட் அடிச்சு குடிச்சுக்கிட்டு பொண்ணுங்க பின்னாடியே வந்து பொண்ணுன்னு சுத்திட்டே இருந்தேன் அப்படின்னா, எப்படி என் லைஃப் மாறும்? அப்படியே தான் இருக்கும். ஏதோ ஒரு புடிக்காத ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டு, புடிக்காத ஒரு விஷயத்த வாழ்ந்துகிட்டு, ஆனா சொல்றப்ப மட்டும், "ஒரு நாள் எல்லாமே மாறும்." அப்படின்னு இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு, படம் மொதற்கொண்டு நம்மள வந்து ஒரு உருப்படியான ஒரு மனுஷனா இருக்க விடுறதே இல்ல. இல்ல. 1 ஹவராவது உங்களுக்கு புடிச்ச விஷயம், உங்க லைஃப்ல பர்ப்போஸ் அப்டின்னு ஒரு விஷயமோ, இல்ல கோல்ங்கிற விஷயத்துக்காக ட்ரை பண்ணுங்க. அத நீங்க பண்ணுங்க. 1 ஹவராவது பண்ணுங்க. அன்னைக்கு நைட்டு தூங்க போம்போது ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷனான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு தைரியம் பொறக்கும். ஒரு பிரேவ்னஸ் கிடைக்கும். நெறைய பேர் ஏன் டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ் எனக்கு ஃபியூச்சர் நெனச்சு பயமா இருக்குன்னா, ஒண்ணுமே பண்ணாம இருந்தா எப்படி ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும்னு நமக்கு தோணும். அப்போ நம்ம ஏதாவது பண்ணும்போது நம்ம ஃபியூச்சர் நல்லா மாறுங்கிற ஒரு நம்பிக்கை வரும், தைரியம் வரும். அப்போ ஒரு நாள்ல 1 ஹவர் ஆச்சும் உங்களோட எய்ம்க்காகவோ, உங்களோட கோல்ஸ்க்காகவோ பண்ணுங்க. இல்ல உங்களால கோல்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியலன்னா, கோல்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்க. அது உங்களோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களோட பர்ப்பஸ ஃபைண்ட் பண்றது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஜஸ்ட் டேக் அ ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப். என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க கத்துக்கங்க. ஸோ இது உங்கள கிட்டத்தட்ட ஒரு மாஸ்குலின் மென்னாவே மாட்டும். ஸோ இனிமே வந்து எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா என் வாழ்க்கை மாறணும். கேச்சே நீ சொல்றதெல்லாம் தப்பு. அப்படிலாம் வேணாம். மாறும். எப்போ மாறும்? நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கும்போது, ஒரு நாள்ல நடந்துருமானா, ஒரு நாள்ல நடக்காது. ஏன்னா, நீங்க நெறைய பேருக்கு பொறுமையே இல்ல. நடக்கும். டைம் எடுக்கும். பட் நீ எந்த அளவுக்கு அத பெர்சீவ் பண்ற, நீ எந்த அளவுக்கு அதுல கன்சிஸ்டென்ட்டா இருக்க, கான்ஃபிடன்ஸா இருக்குங்கிறது தான் மேட்டர். பட் டூ நோ யுவர் எட்ஜ், டோன்ட் ஃபால்ஸ் இட். இந்த தப்பை நான் நெறைய பண்ணியிருக்கேன். என்னோட காலேஜ் டைம்ல எனக்குன்னு என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க இல்லையா? என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க மட்டும் தான் உலகம். அவங்கள தவிர நான் வேற யார்ட்டயும் பெருசா கம்யூனிகேட்லாம் பண்ண மாட்டேன். இதனால என்னாச்சு அப்டின்னா, நான் அவங்க மேல ரொம்ப ரொம்ப அப்சஸ்டா இருந்தேன். மத்த யார்ட்டயுமே எனக்கு பேசணும், எனக்கு அட்ராக்ட் பண்ணணும் இந்த மாரி தாட்டே இல்ல. ஆனா, இந்த திங் என்ன அப்டின்னா, லிட்டரலா என்னால வந்து ஒரு விஷயத்துல நல்லாவே பேசி மத்தவங்கள அட்ராக்ட் பண்ண முடியுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம். என்னோட பொட்டன்ஷியல் என்னங்கிறத நான் அப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஒரு வேல்யூ என்னங்கிறத நான் அப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட பவர் என்கிட்ட என்ன விஷயம் இருக்கு, என்னால எத இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிறத நான் அப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த ரிஸ்க் எடுக்க பயந்து இல்ல எனக்கு இந்த கம்ஃபோர்ட்டே நல்லா இருக்கு. இதுவே எனக்கு நல்லா இருக்கு. நான் உட்கார்ந்துட்டு இருக்க என் லைஃப்ல என்னால வந்து என்னோட பொட்டன்ஷியல பார்க்கவே முடியல. அட் த எண்ட் ஆஃப் த டே நான் ஒரு 30 இயர்ஸோ இல்ல 50 இயர்ஸோ போயிட்டேன் அப்டின்னா, நான் என்னோட பொட்டன்ஷியல் என்ன நான் பார்க்கவே இல்ல. என்னால எவ்வளோ தூரம் முடியும்னு நான் கொஞ்சம் கூட ட்ரை பண்ணவே இல்லையேங்கிறது தான் எனக்கு வந்து மென்டலி வந்து பயங்கரமாவே என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணும். ஜிம்ல கூட என்னன்னா, லைக் முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, சும்மா போவேன், ஒர்க் அவுட் பண்ணுவேன். அதாவது அந்த 15 கவுண்ட்னா 15 கவுண்ட் மட்டும் தான் பண்ணுவேன். அதுக்கு மேல ஒரு ரெப் கூட எக்ஸ்ட்ரா பண்ண மாட்டேன். ஏன்னா போதும் அதான் 15 கவுண்ட் பண்ணிட்டோம்ல அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. ஆனா இப்போ ஒரு 3 மந்த்ஸா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒரு 15 கவுண்டா 16, 17, 18 போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா, என்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் அந்த 15ஓட நின்றாது. அத விட இன்னும் அதிகமா இருக்கு. ஜஸ்ட் த திங்க் என்னன்னா, இந்த தாட்டுக்கு நான் வேல்யூ குடுக்காம என்னால முடியும் நான் போட்டு ட்ரை பண்றேனே பரவால்ல. உடம்பு வலிச்சாலும் பரவால்ல நான் பண்ணும்போது, ஐ வில் டூ அனதர் ஒன் ரெப். ஸோ பிக் சம் ஆஃப் த ஏரியா இன் யுவர் லைஃப். உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு ஏரியாவ பிக் பண்ணிக்கோங்க. அது மேபி கோல்ஸ், கரியர், ரிலேஷன்ஷிப் அது இது லொட்டு லொஸ்க்கு எதா வேணா இருக்கலாம். அதுல
உங்களோட பொட்டன்ஷியல் இவ்வளோ நாள் நீங்க ஒரு விஷயம் இதுவரைக்கும் தான் பண்ணியிருக்கீங்கன்னா, இத விட இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணீங்கன்னா, உங்களோட பொட்டன்ஷியல் என்னன்னு உங்களால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த மார்க் மோட்குள்ள வரும்போதுமே அப்படிதான். நான் இப்போ தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு மார்க் மோட் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் என் லைஃப்ல. லைக் வந்து சுத்தமா என்டர்டெயின்மென்ட் இல்லாம, சுத்தமா வெளிய போகாம, கரெக்ட்டா ஒரு 7 மணிக்கெல்லாம் பெட்ல போய் படுத்துறது, காலைல 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறதுன்னு சொல்லி, என் பொட்டன்ஷியல நான் பார்க்கணும். பரவால்ல பர்ன் அவுட் ஆகுதா? பரவால்ல. டிப்ரஸ்ட் ஆகுதா? பரவால்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு நான் போயிட்டேன். பிகாஸ் எனக்கு என்னோட பொட்டன்ஷியல பார்க்கணும். நாளைக்கு நான் வந்து யோசிக்க கூடாது. ஓ! இதுதான் என்னோட பொட்டன்ஷியல். ஐயோ! நான் ஏன் பாதியில நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ அப்போ ஜஸ்ட் யூ ஜஸ்ட் நீட் டூ பிக் சம் கைண்ட் ஆஃப் ஏரியாஸ் இன் யுவர் லைஃப் அண்ட் ஜஸ்ட் கோ த்ரூ அண்ட் வொர்க் ஆன் இட் வித் அ ஃபுல் பொட்டன்ஷியல். உங்களோட எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால ஹார்டா ஒர்க் பண்ண முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ ஹார்டா ஒர்க் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு நாளாச்சும் இத பண்ணி பாருங்க. ஓகே. யுவர் பர்ப்போஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிஃபோர் தென் த ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப்பா? பர்ப்போஸா? கோல்ஸா? பர்ப்போஸா? ஓகே. நீங்க இப்போ ஒரு மாஸ்குலின் மென்னா இருக்கீங்களாங்கிறத ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நீங்க ஒரு டேல எந்த விஷயத்த பத்தி அதிகமா யோசிக்கிறீங்க? ஒரு பொண்ண பத்தியா? இல்ல ஒரு கோல பத்தியா? ஆப்வியஸ்லி நீங்க ஒரு கோல பத்தி தான் யோசிக்கிறீங்கன்னா, யூ ஆர் அ மாஸ்குலின் மேன். இல்ல உங்க ஒர்க்க பத்தி யோசிக்கிறீங்கன்னா, நீங்க மாஸ்குலின் மேன். இல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப நான் வந்து லவ்வா இருக்கணும். எனக்கு இந்த மாரி லவ் பண்றதுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்கணும். இப்படி யோசிக்கிறீங்கன்னா, நீங்க ரொம்ப ரொம்ப நீடியா இருக்கீங்க. உங்ககிட்ட ஃபெமினைன் எனர்ஜி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஈஸியானது. ஏன்னா இந்த தப்பு நான் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்ப உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். பிகாஸ் நானுமே அப்படிப்பட்ட ஒரு பெர்சனா இருந்தேன் தான். லைக் ரொம்ப நீடியா எப்போ பார்த்தாலும் 24 ஹவர்ஸ்ல வந்து 18 ஹவர்ஸ் வந்து எனக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். நல்ல ஒரு இப்படியே யோசிச்சிட்டே இருப்பேன். ஆனா, அந்த தகுதிக்கோ, அந்த ஒரு விஷயத்துக்கோ நான் ஒரு ஒழுக்கமான ஒரு ஆளா இருந்திருக்கேனா? சத்தியமா கிடையாது. நான் லிட்டரலா YouTubeல இன்ன வரைக்கும் இந்த ஒரு 3, 4 மாசத்துல ஒரு பொய் கூட நான் வந்து YouTubeல என்னோட சேனல்ல நான் சொன்னதே கிடையாது. நான் பொய் சொல்லவே மாட்டேங்கிற ஒரு ஒரு தெளிவுல இருக்கேன். ஸோ த திங் என்ன அப்டின்னா, ரொம்ப வந்து லவ்ன்னு இல்லாம ஜஸ்ட் வொர்க் பண்ணுங்க. வொர்க் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்டின்னா, யூ கெட் மனி, சக்சஸ், மெட்டீரியலிஸ்டிக் எல்லாமே கிடைக்கும். ஓகே. பட் அதையும் தாண்டி ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன்ங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு கிடைக்கும். இந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன் உங்கள என்ன பண்ணும் அப்டின்னா, உங்கள ஒரு நல்ல ஒரு மேனா மாத்திக்கிட்டே இருக்கும். அப்போ ஃபெமினைன் குவாலிட்டி இருக்கிற அதிகமான கேர்ள்ஸ் கிட்ட இருந்து ஒரு அட்ராக்ஷன் கண்டிப்பா கிடைக்கும். ப்ராபப்லி நான் வந்து எதுவுமே ட்ரை பண்ணாம இங்க நான் வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கனால நான் உங்களுக்கு சொல்றேன். இத கேட்கிறவங்க, இத அப்ளை பண்றவங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ட பார்ப்பீங்க. இல்ல நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்க, தாராளமா நீங்க இங்கேருந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் நீங்க கிடையாது ஆக்சுவலி. ஓகே. ஒருவேள நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கூட, எப்பவுமே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. கேர்ள் லவ்ன்னு சொல்ட்டு. ஓகே. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. ஜிம்மேட் அவரு. அவரு வந்து ஒரு 10 டூ 15 இயர்ஸா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. நான் அவர்ட்ட கேட்பேன், பிரதர் எனக்கு எப்பவுமே வந்து இந்த மாரி சம்டைம்ஸ் வந்து இந்த கேர்ள்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வருது. உங்களுக்கு வரவே வராதான்னு கேட்கும்போது, இல்லங்க எனக்கு அவங்க ஃபோன் பண்ணா மட்டும் தாங்க நான் வந்து பேசுவேன். அந்த அந்த நேரத்தில மட்டும் தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். மத்த நேரத்தில நான் வந்து என்னோட ஒர்க் எனக்கு அது ரொம்ப புடிச்சிருக்குங்க என்னோட ஒர்க் அப்படின்னு சொல்லுவாரு. அவரு டிரைவர் தான். பட் ஒரு ரயில்வேல டிரைவரா இருக்காரு. ஓகேவா? ஸோ அவரு சொல்லுவாரு என்ட்ட அடிக்கடி. இந்த ஒரு விஷயத்த எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த டிரைவிங்கு. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அங்க போயிடும். லைக் அவங்க ஃபோன் பண்ணா, மெசேஜ் பண்ணா மட்டும் தான் எனக்கு அவங்க ஞாபகம் வந்து அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு. இஃப் யூ ஆர் இன் அ ரிலேஷன்ஷிப் ஓகே. ஒருவேள ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா, அவங்க கிட்ட நான் உன்கிட்ட இவ்வளோ நேரம் தான் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியும். இவ்வளோ நேரம் தான் என்னால இருக்க முடியும். மத்த நேரம் எனக்கு என்னோட வொர்க் பர்ப்பஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பா புரிஞ்சுக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அத விட்டுட்டு நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த படத்துல சினிமாலலாம் காட்டுற மாரி 24 மணி நேரம் உட்காந்து இந்த பொண்ண பத்தியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்தே இருந்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கே ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேல உங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஓகே. ஸோ திங்க் மாஸ்குலின் எனர்ஜி அதிகமா இருக்கிற கேர்ல்ஸ்க்கு மேபி உங்கள பிடிக்கலாம். பட் ஃபெமினின் எனர்ஜி அதிகமா இருக்கிற கேர்ல்ஸ்க்கு இந்த மாரி பசங்கள யோசிச்சுக்கிட்டே உட்காந்து அந்த கேர்ல பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற பசங்கள மேக்ஸிமம் ஆஃப் த டைம் பிடிக்காது. அதான் ரியாலிட்டியும் கூட. ஒன்ஸ் நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா, அவங்ககிட்ட சொல்லுங்க. இவ்வளோ நேரம் தாம்மா என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியும். எனக்கு வந்து இவ்வளோ வந்து ஒர்க் இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு கோல், பர்ப்போஸ நோக்கி ஓடுற பையன கேர்ல்ஸ்க்கு அதிகமா பிடிக்குமா? இல்ல எனக்கு வந்து உன்ன பத்தியே நான் நினைச்சிட்டு இருக்கேன். எப்பவுமே உன் கூடயே இருக்கேன். நீ வேலைக்கு போ, நீ சம்பாரி, நீ வந்து பர்ப்போஸ நோக்கி ஓடு. அப்படின்னு சொல்ற பசங்கள பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். ஓகே கேர்ல்ஸ்க்கு கோல்ஸ் இருக்கலாம், கரியர் இருக்கலாம். தப்பு கிடையாது. பட் ஒரு ஆம்பிஷனோட இருக்கிற பையன தான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஒரு நல்ல குவாலிட்டியா இருக்கிற கேர்ல்ஸ்க்கு ரொம்ப புடிக்கும். மத்தபடி டைம் பாஸ்க்காக வேணா உங்கள வந்து வச்சுக்கலாமே தவிர, நல்லா பேசுறீங்க அப்படிங்கிறதுக்காக ரியாலிட்டி அது கிடையாது. ரைட்? ஃபைனல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். லிவ் லைக் யுவர் ஃபாதர் இஸ் டெட். எஸ். நான் கரெக்ட்டா தான் சொல்றேன். பட் இப்போ உங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னா, எப்படி நீங்க நடந்துப்பீங்க? எவ்வளோ ரெஸ்பான்சிபிள் உங்களுக்கு வந்து இருக்கும் அன்னைக்கு. ரைட்?
உங்க அப்பா கிட்ட போய் நீங்க வந்து அப்பா, அப்பா, அப்பா இங்க பாருங்கப்பா, அப்பா அப்படி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க இல்லையா? அப்பா இங்க பாருங்க நான் இது பண்ணிட்டேன். அது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு அந்த அவசியமே உங்களுக்கு இருக்காது. த திங் என்னன்னா, மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்கிட்டு, உங்க லைஃப்ல இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் யோசிப்பீங்களே தவிர, இல்ல, இல்ல எங்க அப்பா கிட்ட நான் வந்து ப்ரூவ் பண்ணணும். எங்க அம்மா கிட்ட நான் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க இல்லையா? நெக்ஸ்ட் 3 நாளைக்கு உங்களுக்கு அப்பா இல்ல. அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வச்சுக்கோங்க. அதாவது நான் தப்பா சொல்ல கிடையாது. ஜஸ்ட் உங்க அப்பா இறந்துட்டாங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வந்து வச்சுப்பீங்க. இப்ப எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு பெருசா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு தெரியல. ஏன்னா எங்க அம்மா எனக்கு வந்து பார்த்துக்கிட்டாங்க, தாத்தா, பாட்டி பார்த்துக்கிட்டாங்க, பெரியம்மா இருக்காங்க, பெரியப்பா அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு போனால, நான் ரெஸ்பான்சிபிலிட்டியே கொஞ்சம் கூட இல்லாம இருந்தேன். லிட்டரலா எங்க அப்பா இறந்தப்பயும் கூட. ஆனா, பட் த திங் இந்த புக்க படிக்கும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். லைக் ஆமா. அதானே உண்ம. நம்ம அப்பா இல்லன்னா, அப்ப நம்ம தானே அந்த ஃபேமிலிய ரன் பண்ணியிருக்கோம். நம்ம ஏன் அப்படி இல்ல? அப்போ எனக்கு இங்க எங்க வந்து நான் அடிபட்டேன் அப்படின்னா, இந்த சொகுசான ஒரு வாழ்க்கை. எனக்கு வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர். எங்க அம்மா கூட நான் வளர்ந்தேன். எங்க அம்மா வந்து என்ன வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம பார்த்துக்கிட்டாங்க. அப்படிங்கிற அந்த இடத்துல நான் வந்து டவுன் ஆயிட்டேன். ரைட். த திங் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட வசதி அதிகமா இருந்துச்சுன்னா, நம்ம வந்து ரொம்ப நான் இருக்கேன் நான் இருக்கேன். என்ட்ட இது இல்லன்னா அது இருக்குன்னு இப்படி ஆல்டர்னேட் ஆப்ஷன் வச்சு போயிட்டே இருப்போம். ஒரு ரெஸ்பான்சிபிளா ஒரு லைஃப்ல வந்து மொத்த பொறுப்பையும் நம்ம தலையில எடுத்துக்கிட்டு போட்டுக்கவே மாட்டோம். ஒன்ஸ் ஒரு வேள என்னோட வீடியோ பார்க்குற மேக்ஸிமம் ஆஃப் த பசங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து தான் வருவீங்க. இல்ல ரொம்ப புவர் ஃபேமிலிலேருந்து தான் வருவீங்க அப்டின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்க. உங்க அப்பா இருக்காங்க, இல்ல அதெல்லாம் தூக்கி போடுங்க. நீங்க உங்க லைஃப்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்க. ஒரு 2 வருஷத்துல எப்படி எங்க அப்பா, அம்மாவ நான் ரிட்டயர் பண்ணி வீட்ல உட்கார வைக்கலாம்னு யோசிங்க. என்னென்ன விஷயங்கள் பண்ணா என்ன நல்ல விஷயம் பண்ணா என்னால வந்து ஏர்ன் பண்ண முடியும்? என்னோட கரியர் என்ன? சும்மா அந்த டேட்டா என்ட்ரி, பிபிஓ இதெல்லாம் இருந்துகிட்டே நான் அந்த ஜாப் பண்றேன். அப்படிலாம் இருக்காதீங்க. அது சத்தியமா ஒர்க் அவுட் ஆகாது. அப்படியே உங்களுக்கு எனக்கும் நெறைய செட் ஆனதுக்கான மெயின் ரீசன் நம்மளோட மைண்ட் செட் கிட்டத்தட்ட ஒண்ணா இருக்கும். அதனால தான். ஸோ, அப்போ நான் வந்து இத வச்சுக்கிட்டு அத பண்றேன். அப்படி பண்ணாதீங்க. அது ஒர்க் அவுட்டே ஆவாது. ஒன்ஸ் ஒரு கரியர்னா அந்த கரியருக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ, எவ்வளோ கஷ்டப்படணுமோ, அவ்வளோ கஷ்டப்படுங்க. தப்பே கிடையாது. பட் சும்மா அந்த டேட்டா என்ட்ரிக்கு போயிட்டு, இந்த பிபிஓக்கு போயிட்டு, அவன் எவனோ சொல்றான், இத சொல்றான், அத சொல்றான்னு அந்த டென்ஷன மண்டைக்குள்ள எடுத்துக்கிட்டு, ஒரு மொக்க ஜாப பண்ணிக்கிட்டு எதுக்கு அது? நீங்க படிச்சது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தானே. படிக்கிறதுக்கு வேலை கிடைக்கல கேஜே. நீங்க ட்ரை பண்ணல. நீங்க உங்கள இம்ப்ரூவ் பண்ணல. மத்தவன் மட்டும் அப்போ உங்க கூட படிச்சவனுக்குலாம் எப்ப அப்பவே வேலை கிடைக்குது? சும்மா அந்த சாக்கு சொல்றது யாரு வேணா சொல்லலாம். எவன் வேணாலும் சொல்லலாம் சாக்கு. ஆனா, இல்ல நான் பண்றேன். என் லைஃப்‌க்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். எனக்கு பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? நான் எப்படியாவது அத ட்ரை பண்றேன். என்கிட்ட பணம் இருக்கு, இல்ல. என்கிட்ட இது இருக்கு, அது இருக்கு, அது இல்ல. இது எதுவுமே வேணாம். என்கிட்ட ஸ்டார்ட் பண்ணணுமா? நான் பண்றேன். அவ்வளதான். நான் உட்கார்ந்து யோசிச்சு, இந்த வேலையில இருந்துகிட்டே, அதாவது நான் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணிக்கிட்டு, நான் அந்த வேலைய செய்றேன் கேஜே. எனக்கு அதுதான் அப்டின்னா வராது. அப்போ ஒன்ஸ் டேட்டா என்ட்ரி போறீங்க அப்டின்னா, அது ஒரு நல்ல ஒரு ஜாபான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என்ன பண்ணணும்னே தெரியாதவன் தான் அப்டி இருப்பான். பட் ப்ராபப்ளி இந்த சேனல் பார்க்குறீங்க, இந்த மாரி எஜுகேஷன் சேனல்ஸ்லாம் நெறையா பார்க்குறீங்கன்னா, உங்க லைஃப்ல ஏதோ ஒண்ணு அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க இல்லையா? பெருசா சாதிக்கணும்னு நெனைக்கிறீங்க. அப்போ நீங்க எதுக்கு டேட்டா என்ட்ரி ஜாப்‌க்கு போணும்? அப்போ என்ன படிச்சிருக்கீங்க? என்ன கரியர்? அந்த கரியர வச்சு என்ன பண்ணலாம்? என்ன பண்ண முடியும்? உட்கார்ந்து யோசிங்க, எழுதுங்க, என்ன கேள்வி கேளுங்க. எந்த ஐடியா வந்தாலும் உடனே அத இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் தெரியும். அது வந்து ஓகேவா? வருமா? வராதா? நடக்குமா? நடக்காதா? முடியுமா? முடியாதான்னு. நம்ம ஒண்ணுமே ட்ரை பண்ணாம யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்தே இருந்தோம்னா, அதுவே கொஞ்ச நாள் அப்படியே காணாம போயிரும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ ஒரு மாஸ்குலின் மென்னா இருக்கீங்கன்னா, சீரியஸா ஒரு ஐடியா வருது, ஒரு தாட் வருது. என்னோட பிசினஸ், என்னோட ஃபேமிலி, என்னோட ரிலேஷன்ஷிப்ன்னு இப்படி எல்லாத்துலயுமே நான் வந்து அப்கிரேட் ஆகணும்னா, யூ ஜஸ்ட் நீட் டூ டேக் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்க. பாதி எடுத்துக்கிறீங்க. அதனால ஒரு 3 நாள் இங்கேருந்து ஒரு 3 நாள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கன்சியூம் பண்ணாம, எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்காம, இங்கேருந்து ஜஸ்ட் 3 நாள் மட்டும் உங்க லைஃப்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன விஷயம் பண்ண முடியும்? என்னத்த நான் பண்ணா என் லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகும்? அது சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் 1% இம்ப்ரூவ்மெண்ட், 2% இம்ப்ரூவ்மெண்ட் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டா இருந்தாலும் பரவால்ல. என்னென்ன விஷயங்கள்ல நான் அடி வாங்குறேன்? எந்தெந்த இடத்துல நான் வந்து லேக் ஆகுறேன்? எந்தெந்த இடத்துல நான் வந்து எந்தெந்த இடத்துல என்னால முடியாம போகுது? அப்ப எப்படி நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்? இப்படி யோசிங்க. இது உங்கள நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகும் உங்க லைஃப்ல. சும்மா உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டு, ஓகே யோசிச்சேன். அது எனக்கு செட் ஆகல. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுப்பா. நான் இதுக்கு மேல இதெல்லாம் பண்ண மாட்டேன். இப்படிங்கிறது ஒரு ஃபெமினைன் குவாலிட்டி இருக்கிற ஒரு மென். அதுவும் இன்னைக்கு ரீசென்ட் டைம்ல நம்ம சோசியல் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவன், இவன் எல்லாருமே நம்மள வந்து ஒரு 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 ஃபெமினைன் எனர்ஜி இருக்கிற ஒரு மென்னா தான் மாத்திக்கிட்டு இருக்கான். எவனுமே மாஸ்குலினிட்டினா என்னங்கிறத ப்ராப்பரா சொல்லி தர்றதே கிடையாது. ஸோ இங்க நம்ம ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்றோம். நெக்ஸ்ட் லெவலுக்கு போறோம். இதுதான் என்னோட டார்கெட்டா இருக்கணும். ஓகே. ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ இங்க நான் குடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. லவ் யூ காய்ஸ்.